வணக்கம். உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு தமிழில் முதல்வர் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இதை. என்னோட கனவை சொல்லப் போகிறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமம். கிராமத்தில் ஒரு எளிமையான குடும்பம். கீத்து போட்டும் போகாமல் வீடு ஒழுகுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு 3, 4 பிள்ளைங்க. அப்படியே சோகமாக இருக்குது. சமைக்கிறது பாதி, சமைக்காதது பாதி. பார்த்தீங்கன்னா கஞ்சி சோறு. ரொம்ப சங்கடமாக பிளாக் அண்ட் ஒயிட்டை காமிக்கிறோம். பார்த்திங்கன்னா காலையில் பொழுது விடியுது. விடிஞ்சத்தோடு ஏய் கொய்ந்தம்மா அப்படின்னு ஒரு 5-6 குரல். கொய்ந்தம்மா வெளில வாங்க, என்ன இந்த படமே கட்டலை போல வரல அப்படின்னு சொல்லி குழுக்காரங்க 5-6 குழுக்காரங்க உட்காந்து கூட்டுருங்க. வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக குரூப்பாக பிள்ளைங்கள்லாம் உள்ளே உட்காந்துக்கிட்டு வெளில வந்து பதில் சொல்லுவோமா வேணாம். ஏன்னா பணம் கட்டுறதுக்கு குழு கட்டுறதுக்கு பணம் இல்லை. அப்படி சங்கடமான சூழ்நிலையில் வருவோமா, கதவை திறப்போமா வேண்டாமா, கொய்ந்தம்மா வரீங்களா இல்லையா, நான் எடுத்ததுக்கு போடுமா இல்லையா அப்படின்னு குழுக்கார் சத்தமாக போட அப்படியே மெதுவாக வந்து கதவை திறக்கிறாங்க. ஒரு மேக்கப் இல்லாமல் கொள்ளு இல்லாமல் தலை விரிச்ச தலையோட அந்த பார்த்தீங்களா சாரு, அந்த கேட்டிங்களா சாருன்னு அந்த மாதிரி ஒரு லேடி அப்படியே வெளில வந்து, என்னம்மா 1/2 மணி நேரமாக கத்திட்டு இருக்கேன் வீடு வாசலில், குழு எடுக்க தெரிஞ்சில்ல கட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக 5-6 பேர் பேசுகிறாங்க. அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து குழு தள்ளுபடி ஆகிட்டு அப்படி சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருந்த வீடு, அந்த அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை போடுறோம். ஐயையோ ஆனந்தமே, குழுலாம் தள்ளுபடி ஆனதில் ஒரே சந்தோஷம் எங்களுக்கு. எங்கப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தோம், குழு கட்டு பொழுது விடிஞ்சா குழு கட்டணும், வாரம் கட்டிக்கிட்டே இருக்கமே, டெய்லி சம்பாத்தியம் கம்மியாக இருக்கே, குழு எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு கெட்டப்பே மாத்திரம் மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. பெரிய மீன், கோழி, ஆடு, இறைச்சியெல்லாம் வாங்குறாங்க. நல்லா சமைக்கிறாங்க. சமைச்சு சாப்பிட்டு நல்லா ஜாலியாக எடுத்து குளிச்சு இழிச்சிட்டு சாயங்காலம் கோயிலுக்கு போகிறாங்க. மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அக்கா வருது, எனக்கா அப்படியா இந்த கோயிலுக்கு போய்ட்டு வரக்கா அப்படின்னு சொல்லி பங்கலகரமாக பொட்டெல்லாம் வச்சு ஒரு சந்தோஷமாக இருங்க. அடுத்தது வேளாங்கண்ணி போகிறாங்க. வேளாங்கண்ணியில் போய் ஜாலியாக அந்த பிள்ளைங்களோட அங்கே உள்ள ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கடலில் குளிக்கிறாங்க, சந்தோஷம் வர்றாங்க. பஸ்ஸில் அந்த இயற்கையை அப்படியே பார்த்துக்கிட்டு வர்றாங்க. வந்துட்டு ஒரே சந்தோஷம், குழு தள்ளுபடி ஆகிட்டு இனிமேல் நம்ம சம்பாதிக்கிற காசுலாம் நம்ம வீட்டுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற சூழ்நிலையில் திருப்பியும் பொழுது பொழுது விடியுது. திருப்பியும் டக் 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 டக்னு சவுண்டு சத்தம் கேட்குது. அம்மா கொய்ந்தம்மா இருக்கல இல்லையா, கொய்ந்தம்மா இருக்கா இல்லைன்னு சொல்கிறத அப்படியே பழையபடி அது மாதிரி காமிக்கிறோம். வெளியில் வந்து பார்க்குறாங்க, ஏம்மா போன வாரம் கட்ட வேண்டியதே கட்டலை, இந்த வாரம் இல்லை அப்படின்னு சொல்லி 5-6 பேர் எல்லா குழுக்காரங்களும் ஒன்றா வந்துட்டாங்க. எனக்கு எப்போமா கட்டுவே எப்போன்னு படம் கரகன்னு பேசுகிறாங்க. பிள்ளையெல்லாம் ஒத்துக்கிட்டு பார்க்குது, ஐயோ அம்மா அப்படி பேசுகிறாங்களேன்னு. அப்படியே காதை பொத்துது. எல்லாமே கனவு. நன்றி.